பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடிகை கௌதமி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் கௌதமி இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா மற்றும் எந்தெந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது என்று தான் பார்க்க போகிறோம். பல நடிகர்களுடன் நடித்திருக்கிறாங்க. இருந்தாலும் கௌதமி சூப்பர் ஸ்டார் இணைந்து நடித்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம். முதல் திரைப்படமாக குரு சிஷ்யன் 1988ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ்பி முத்துராமன், இளையராஜா இசையில். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளையதிலகம் பிரபு மற்றும் கௌதமி போன்ற பல நடிச்சிருப்பாங்க. மிக விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். சிசியா சிசியா அந்த பாட்டுலாம் மிக அருமையாக அமைந்து இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது. குரு சிஷ்யன் ரஜினிகாந்த் மற்றும் பிரபு இருவரும் இணைந்து நடித்த குரு சிஷ்யன் ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலாட்டா கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான். திரையரங்கிலும் மற்றும் ரசிகர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. ஒவ்வொரு சீனும் எஞ்சி போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைந்து நடித்திருந்தால் பொதுவாக அவர் படத்திற்கு காமெடியன் தேவையில்லை. அவரே எல்லா படத்துலையும் பயிற்சியாக இருக்கட்டும், காமெடியாக இருந்தாலும் அவரை கலக்குன்னு கலக்கி எடுத்துருவார். அப்படி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தான் குரு சிஷ்யன். அடுத்த திரைப்படமாக ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படம் 1989ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி, ரகுவரன் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. குட்டி சுட்டியை வச்சு மிக அருமையாக ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் 175 நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் அள்ளி குவித்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ராஜா சின்ன ரோஜா மிக அருமையான ஒரு கலக்கலான குட்டிஸை வச்சு ஒரு அனிமேஷன் அந்த காலத்திலே வச்சு எடுத்திருப்பாங்க. இப்போலாம் அனிமேஷன் நிறைய வந்துருச்சு. அப்போவே பார்த்திங்கன்னா அந்த பாடலில் அனிமேஷன் சீன்லாம் பார்த்திங்கன்னா மிக அருமையாக சித்தரித்திருப்பார். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மிக அருமையான மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். திரையரங்கிலும் சரி ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூலை கொடுத்த திரைப்படம் தான். வெள்ளி விழா கொண்டாடி மிக 200 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பணக்காரன் 1990ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி மற்றும் பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பணக்காரன் திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம், ஒரு தத்ரூபமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. விஜயகுமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா மிக சென்டிமெண்டான ஒரு திரைப்படம், ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 200 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளியும் கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி. திரையரங்கிலும் சரி ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த பணக்காரன் வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக தர்மதுரை 1991ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா இசையமைத்திருப்பார். மிக அருமையான ஒரு அண்ணன் சென்டிமெண்ட் கதையாக எடுக்கப்பட்ட மிக சிறந்த ஒரு திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக அருமையான ஒவ்வொரு பாடலும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக ஒரு சென்டிமெண்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு குடும்ப கதாபாத்திர திரைப்படமாக அனந்தமி சென்டிமெண்டில் எடுத்த தர்மதுரை. பாட்டு ஃபைட் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த திரைப்படம் 220 நாள் திரையரங்கில் ஓடி மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படமாக கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது. திரையரங்குகளிலும் ரசிகர் மத்தியிலும் மிக எதிர்பார்த்த அளவுக்கு உற்சாகமாக ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. 1991 ரசிகர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக கொடுத்த திரைப்படங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் தர்மதுரை. மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் நல்ல ஒரு வெற்றி. சூப்பர் ஸ்டார் திரைப்படம் என்றாலே ஒரு கலகலன்னு ஒரு ஜெகஜோலியாக இருக்க திரைப்படமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தர்மதுரை திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் கௌதமி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்தா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நம்ம இது பண்ணுவோம். இது மாதிரி ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமலஹாசன் போன்ற பல நடிகர்களை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள்.